குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம் 22 ஆவணி மாதம் விசுவாவசு வருடம் பௌர்ணமி. இன்றைக்கு சதய நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், உமாமகேஸ்வர விரதம். பௌர்ணமி. கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதி எதிரில் ஸ்ரீ ஹனுமானுக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. இன்று கண்ணூறு கழித்தல். சூரிய வழிபாடு நன்று. இந்த வருடம் முழுவதுமே நம்ம சூரிய வழிபாடு தான். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைங்கிற போது சூரிய வழிபாடு செய்வது மிக மிக நன்று. அவருக்குரிய தானியம் கோதுமை. சூரிய உதயம் 6:04. சிம்ம நாளிகை 1:48. பௌர்ணமி திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் கேது புதன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. கண்டிக்க அறியாதவன் கருணை காட்ட முடியாது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:30 to 9, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11, 10:15 to 11:15, மாலை 1 to 2:30. சூளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கரணம் 10:30 to 12. ராகு காலம் 4:30 to 6. நம்ம எப்போவுமே ராகு கால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அது இன்று 4:30 to 6. குளிகன் 3 to 4:30. யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செயல், தனுசு வெற்றி, மகரம் மச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம், சிம்மம், கும்பம், மீனம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள். நாளை இஷ்டிகாலம், சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், தேவமாதா பிறந்த நாள். சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றிவிடலாம். இன்னைக்கு பௌர்ணமி, கிரிவலம், சந்திர கிரகணம் 9 to 12 வரைக்கும். நம்ம ஊரில் தெரியலனாலும் கவனமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம். 9க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. 12 காலையில் எப்பவும் போல் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. தர்பையை குளிக்கும்போது ஒரு அருகம்புல் அந்த தண்ணியில் போட்டு குளிங்க. இன்னைக்கு சத்யநாராயண பூஜையும் செய்வோம் 6 மணிக்கு மேலே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். பௌர்ணமி பூஜை, உமாமகேஸ்வர விரதம், விஸ்வரூப யாத்ரா, சந்திர கிரகணம், ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி. நாளை இஷ்டி, பாத்திரபத பகுலம், மகாலய பட்சம் ஆரம்பம், பௌர்ணமி சிரார்த்தம் நாளை செய்யலாம். அதனால் மகாலய பட்சம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. 14 நாள், 15வது நாள் அமாவாசை. அதனால் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு, மகாலய பக்ஷம் நாளையிலிருந்து நீங்கள் ஒரு விளக்கு, எப்பவும் ஏற்ற விளக்கை விட சுவாமிக்குன்னு ஒரு விளக்கு, எள்ளும் தண்ணீரும் சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்கள். தர்பை அதையும் வைத்து ஒரு சுவாமிக்கு முன்னோர்களுக்குன்னு ஒரு விளக்கு போடுங்க. வேறு ஒன்றுமே வேணாம். மகாபரணி 12ஆம் தேதி அன்னைக்கு யமதர்மராஜாவுக்குரிய நட்சத்திரம் அன்று அவருக்குன்று ஒரு விளக்கு போட்டு தெற்கு முகம் பார்த்து நம்ம இது பண்ணணும். அதை நாம் கட்டாயம் செய்யணும். இதுதான் நம்ம முன்னோர்கள் வழிபாடு. பித்ரோகமே காலியாகி நம்மளுடைய பூலோகத்திற்கு நமது உறவினர்கள், நம்மளை சேர்ந்தவர்கள் நமக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பார்கள். அவர்களுடைய உணவு எள்ளும் தண்ணீரும். அவர்கள் தர்பையில்தான் உட்கார முடியும். அதனால் தர்பை நிச்சயம். அதனால் அவர்களை நினைத்து நாம் வழிபாடு பண்ணால் போதும். அப்பா அம்மா இல்லாதவங்க செய்யாதவங்க
கூட பிறந்தவங்க அவங்கள எல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் தர்பை வேணும். அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பௌர்ணமி பூஜை மிக நிறைந்த ஒரு நாள். அமாவாசை முன்னோர்களுக்குன்னு பௌர்ணமி எந்தாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் ஒரு இது பண்ணீங்கன்னாக்கா அதை இன்று ஆரம்பித்து விடுங்கள். சகல சௌபாகியங்கள் தரும் சத்யநாராயண பூஜை. நாரதர் போய் கேட்குறாரு, மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யறதுங்கிற போது தான் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் சத்யநாராயண பூஜை செய்ய சொல்லுங்கள். நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன், அவர்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றார். அதை தான் நாரத மகரிஷி பூலோகத்துக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்யநாராயண பூஜை செய்கின்றார். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நிறைந்த நாளில் நிறைந்த செல்வம் கிடைக்கும். நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீரி வீட்டில் சகல சௌபாகியங்களும் ஏற்படும். இது நான் விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு. சூத புராணிகர் கதையை முடித்தார். சௌனகாதி முனிவர்கள் நமஸ்கரித்து அவர்களுடைய இருப்பிடம் சென்றனர். பிரதி பௌர்ணமியில் ஒவ்வொருவரும் இந்த சத்யநாராயண பூஜையை பௌர்ணமியில் செய்தால் இதனால் மேற்கூறிய நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். சந்திராய நமக, அங்காரகாய நமக, புதாய நமக, பிரகஸ்பதியே நமக, சுக்ராய நமக, சனேஸ்வராய நமக, ராகுவே நமக, கேதுவே நமக. கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னதிம் குரு. அதாவது கங்கையை நாம் வணங்குகின்றது கலச பூஜை. ஒவ்வொரு சங்கராந்தி பௌர்ணமியில் ஏகாதசி சங்கல்யமும் நாணம் செய்து உபவாசம் இருந்து பூஜா விதியை செய்து வந்தால் கோமியம் தெளித்து சித்திர கோலமிட்டு விக்னேஸ்வர கௌரி வர்ண தேவதையை பிரதிஷ்டை செய்வித்து சகல்பம் புரிந்து கோத்திர விருத்திக்காகவும் சாந்தி பூர்வ சகல மனோ, அதாவது நாம் ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த நாளையிலிருந்து இந்த மாகாளிய பட்சத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 2 பேர்த்துக்கு 10 ரூபாய் 20 ரூபா சாதம் வாங்கி கொடுங்க. நைவேத்தியங்கள் வைக்க வேண்டும். விக்னேஸ்வர சூர்யாதி நவகிரக பூஜை செய்து பின்பு சத்யநாராயண பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடும் இதுதான். யாருக்காவது 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
உள்ளம் கொள்ளை கொள்பவன் உண்மை இன்பம் தருபவன் பக்தி செய்தால் முக்தி தரும் பரந்தாமன் கீதை சொல்லியே நல்ல பாதை காட்டுவான் அவனை என் கண்கள் தினம் தேடுதே. கருணைமொழி பொழியும் கண்ணா நீ அருகில் வராததேனோ விஷ்ணு பகவானே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. எந்நாளும் அவன் நாமங்கள் சொல்லுங்களே. இல்லையென அவன் பெயரை சொல்லுங்களே. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமா சத்யநாராயணா மதுசூதனே மாயவா கோபமோ தாபமோ குறையேதும் உள்ளதோ எதுவானாலும் என்னை பொறுத்தருள் மாதவா கேசவா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கிரிவலம் செய்கிறவங்களும் செய்யுங்க. இன்றைக்கி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்